தேங்க்யூ கர்த்தாவே, நன்றி. ஹalleluya. பரிசுத்த பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த கால வேளைகளே உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தந்த நேரத்துல நாம் அவரை பாடி மகிழ்ப்படுத்தி ஆராதிக்கும்படியாக நாம் ஒருமுகப்படுவோம். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்துவாராக. நாம் பாடி கொண்டாடி கர்த்தரை மகிழ்ப்படுத்துவோம். அவர் நம்மை பலப்படுத்த தேவ பிரசன்னம் இடத்துல இருந்து நம்மை நடத்துவதாக. வாங்க நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். என் பரிசுத்த பிதாவே, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீர் எங்களை அனுதினம் பூஜித்து நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க தேவன் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறப்பா. உங்களுடைய வல்லமைகள் கூட இருக்கட்டும். உங்களை வரவேற்கிறோம். ஆவியானவரே, மகிமை தருகிற மாட்டவரே, அனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த இடத்துல ரத்தத்தை தெளிக்கிறோம். வீடுகளிலே இருந்து என்னோடு கூட ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த பேஸ்புக் மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக என் பிள்ளைகள் ஆயத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அவர்களை பிரசன்னத்தால் நிரப்பி என்னோடு கூட அவர் பாடி துதிக்க உதவி செய்ய ஆவியானவர் வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்துக்கு வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். வாங்க நாம் அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்ய வல்லோரை துதியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிழ்ப்படுத்துவோம். 29 அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றிக்கொள்ளும் இயேசு
வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஆமென். நாம் இயேசுவை துதித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளே, வாலிபரே, கன்னியரே, தேவனை துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனனம். ஆகவே நாம் முழு மனதோடு அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. மகிமை மகிமை இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே, ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நாம் தேவனை ஆராதிக்கலாம். மகிமை மகிமையன் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. மகிமை மகிமையன் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். மகிமை மகிமையன் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. மகிமை மகிமையே இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தெய்வமே இயேசு தெய்வமே, உம்மை போற்றி புகழனுமே. தெய்வமே இயேசு தெய்வமே, உம்மை போற்றி புகழனுமே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். மகிமை மகிமையன் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. மகிமை மகிமையே இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. நிரப்பிடுவீர், என்னை நிரப்பிடுவீர், வல்லமையால் என்னை நிரப்பிடுவீர். நிரப்பிடுவீர், என்னை நிரப்பிடுவீர், வல்லமையால் என்னை நிரப்பிடுவீர். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். மகிமை மகிமையன் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. மகிமை மகிமையே இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக என்னை தெரிந்து கொண்டார். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். மகிமை மகிமையன் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. மகிமை மகிமையே இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துவேன் இயேசுவே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆமென். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்டவரே, மகனாக மகளாக எங்களை புரிந்து கொண்டவரே, அப்பா உமக்கு மகிமையை தருகிறோம் ஆண்டவரே. நிரப்பி எங்களை நடத்துகிறவரே, உங்க வல்லமையால் எங்களை நிரப்பி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் தான். ஆமென். உமக்கு மகிமையை தருகிறோம். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன், உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். பக்தன் பாடுகிறார், நான் உம்மோடு கூட நெருங்கணும் ஆண்டவரே. உம்மோடு எவ்வளவு கூட நெருங்குறோமோ அவ்வளவுக்குள்ளாக நம்ம அவரை அறியபடி, எவ்வளவுக்குள்ளாக அவரை துதிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளாக தேவ கிருபைகளை பிரசன்னத்தை பெறபடி. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன், உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க
மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். மாற்றுமே என்னை மாற்றுமே உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே என்னை மாற்றுமே உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். மலமேலுள்ள ஒளி கொடுக்கும் தீபமாய், மலமேலுள்ள பட்டணமாய் ஒளி கொடுக்கும் தீபமாய், பயனுள்ள பாத்திரமாய் என்னை நீர் மாற்றுமே. பயனுள்ள பாத்திரமாய் என்னை நீர் மாற்றுமே. மாற்றுமே என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். பரிசுத்த ஆவியே தேசரவாளனே. பரிசுத்த ஆவியே தேசரவாளனே. உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. மாற்றுமே என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். ஒதுக்கப்பட்ட என்னையும் தேடி வந்து தெரிந்து கொண்டேன். ஒதுக்கப்பட்ட என்னையும் தேடி வந்து தெரிந்து கொண்டேன். தேவையான கிருபைகளை தினமும் எனக்கு தாருமே. தேவையான கிருபைகளை தினமும் எனக்கு தாருமே. மாற்றுமே என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. ஆமென் ஆமென். மாற்றுமே என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். மாற்றுமே என்னை மாற்றுமே. உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலிருந்து மாற்றுமே. மாற்றுமே என்னை மாற்றுமே. உமக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து மாற்றுமே. பரிசுத்த ஆவியே தேற்றரவாளரே. உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. உலகத்தின் முடிவு வரை
ஆண்டவரே. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி போடும். என்னோடு அல்ல என் சர்வ நன்மைகளுக்காய் என்னும் செய்யணும் என கேசுபரா என்ற பாடலை மலையாள பாடல் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. എന്നോടുള്ള നിൻ സർവ നന്മകൾക്കായി ഞാൻ എന്നും ചെയ്യേണ്ട നിനക്കേശുപരായി. ഇപ്പോൾ എന്നും ചെയ്യേണ്ട നിനക്കേശുപരാ. എന്നോടുള്ള സർവ നന്മകൾക്കായി ഞാൻ എന്നും ചെയ്യേണ്ട നിനക്കേശുപരായി. ഇപ്പോൾ എന്നും ചെയ്യേണ്ട നിനക്കേശുപരാ. പാപത്തിൽ നിന്നും എന്നെ കോരിയെടുപ്പാനായി പാപ ശിക്ഷകളേറ്റ ദൈവപ്രജാ. പാപ ശിക്ഷകളേറ്റ ദൈവപ്രജാ. നന്ദി കൊണ്ടെന്നെയുള്ളം ചൂടുന്നേ. സന്നാഗമോടുകൂടി പാടിടുന്നേ. ദേവാ പാടിടുന്നേ. എന്നെ എന്നോട് നീളം തോറും നടക്കുന്ന പൊന്നിയടന്തം പന്തണമേ. പൊന്നിയടന്തം പന്തണമേ. അന്ത്യം വരായും എന്നെ കാവൽ ചെയ്തിടുവാൻ അന്ത്യത്തിലുള്ള മകൾ സാക്ഷിനിയേ. അന്ത്യത്തിലുള്ള മകൾ സാക്ഷിനിയേ. ദുഃഖം കൂടാതെ എന്നെ തേജസ്സിൻ മുൻപാകെ കുത്തും നിരത്താൻ കഴിവുള്ളവനേ. എന്നെ കുത്തും നിരത്താൻ കഴിവുള്ളവനേ. നന്ദിയിലറിയാൻ ജീവിക്കും നാളെല്ലാം വന്ദനം ചെയ്യും തിരുനാമത്തിൽ. ദൈവവന്ദനം എന്നോടുള്ള സർവ നന്മകൾക്കായി ഞാൻ എന്നും ചെയ്യേണ്ട നിനക്കേശുപരാ. നന്ദി കൊണ്ടെന്നെയുള്ളം തുള്ളുന്നേ. നിറയുന്നേ. സന്നാഗമോടെ സ്തുതി പാടിടുന്നേ. ദേവാ പാടിടുന്നേ. എന്നെ എന്നോട് നീളം തോറും നടക്കുന്ന പൊന്നിയടന്തം പന്തണമേ. ദേവാ പൊന്നിയടന്തം പന്തണമേ. അന്ത്യം വരാതെ എന്നെ കാവൽ ചെയ്തിടുവാൻ അന്ത്യയില്ല മകൾ സാക്ഷിനിയേ. അന്ത്യയില്ല മകൾ സാക്ഷിനിയേ. ദുഃഖം കൂടാതെ എന്നെ തേജസ്സിൻ മുൻപാകെ മുറ്റും നിരത്താൻ കഴിവുള്ളവനേ. എന്നെ നിരത്താൻ കഴിവുള്ളവനേ. കണ്ണീലത്തിലറിയാൻ ജീവിക്കും നാളെന്നും വന്ദനം ചെയ്യും തിരുനാമത്തിൽ. ദേവാ ദേവാ വന്ദനം ചെയ്യും തിരുനാമത്തിൽ. ദേവാ വന്ദനം നാമത്തിൽ. ആമേൻ ആമേൻ ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் அங்கே மகத்துவத்தினாய், எல்லாம் அங்கே புகழ்ச்சிக்குமாய் தீர்ந்திடனே. பிரியரே, திருநாமம் உயர்ந்திடட்டே. ஸ்நேகத்துடைய எல்லாம் காணுவான். தெய்வ ஸ்நேகத்தில் தன்னை எல்லாம் செய்வான். என் சுவாவம் பகரணமே. திவ்ய தேஜஸில் என்னை
இறைக்கணமே எல்லாம் அங்கே மகத்வத்தினா எல்லாம் அங்கே புகழ் செய்குமா தீர்நீடனமே பிரியனே திருநாமம் உயர்ந்திடனே எல்லாம் அங்கே மகத்வத்தினா எல்லாம் அங்கே புகழ் செய்குமா தீர்நீடனமே பிரியனே திருநாமம் உயர்ந்திடனே தீர்நீடனமே பிரியனே திருநாமம் உயர்ந்திடனே எல்லாம் அங்கே மகத்வத்தினா எல்லாம் அங்கே புகழ் செய்குமா ஸ்நேகத்தோடு எல்லாம் காணுவான் தெய்வ ஸ்நேகத்தில் தன்னை எல்லாம் செய்யுவான் ஸ்நேகத்திலோடு எல்லாம் காணுவான் தெய்வ ஸ்நேகத்தில் தன்னை எல்லாம் செய்யுவான் என்னில் நீன் சுபாவம் பகரணமே திவ்ய தேஜ சாலனை நிறைக்கணமே என்னில் நீன் சுபாவம் பகரணமே திவ்ய தேஜ சாலனை நிறைக்கணமே எல்லாம் அங்கே மகத்வத்தினா எல்லாம் அங்கே புகழ் செய்குமா ஆத்மாவின் சக்தியோடு ஜீவிப்பான் ஆத்ம நல்வரங்கள் நித்தியவும் பிரகாசிப்பான் ஆத்மாவின் சக்தியோடு ஜீவிப்பான் ஆத்ம நல்வரங்கள் நித்தியவும் பிரகாசிப்பான் ஆத்மநாயகா நிரந்தரமா என்னில் ஆத்மதானங்கள் பகரணமே ஆத்மநாயகா நிரந்தரமா என்னில் ஆத்மதானங்கள் பகரணமே எல்லாம் அங்கே மகத்வத்தினா எல்லாம் அங்கே புகழ் செய்குமா இந்த பேரில் நாங்கள் செய்யும் வேளைகள் திருநாமம் தரித்து செய்யும் கிரியைகள் இந்த பேரில் நாங்கள் செய்யும் வேளைகள் திருநாமம் தரித்து செய்யும் கிரியைகள் கோவில் ഞങ്ങൾ കല്ലവാനവനെ അങ്ങേ വാഴ്വിനായി മാത്രം തീരണമേ കോവിൽ ഞങ്ങൾ കല്ലവാനവനെ അങ്ങേ
ஆமென். தேவ நாமம் மகத்துவப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. எல்லாரும் இழந்து அப்படியே வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்க இதோடு கூட இழந்திருந்து ஒசன்னா 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 என்று சொல்லி இந்தியில ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். Praise God. Hosanna, Hosanna तेरे लिए, Hosanna, Hosanna, Hosanna तेरे लिए. अरे वाह. Hosanna, Hosanna, Hosanna तेरे लिए.
दूरे तुझ पर जान तेरी ताकि इससे मिले मुझको है जिंदगी मुझसे दूरे तुझ पर जान तेरी ताकि इससे मिले मुझको है जिंदगी तू आ मेरे दिल में समा जा तेरे बिना जिंदगी है सुनी हे मसीह तेरे बिना जिंदगी में है ना कोई खुशी यीशु मसीह तेरे बिना जिंदगी में है ना कोई खुशी तू आ तेरे दिल में समा जा तेरे बिना जिंदगी है सुनी हे मसीह तेरे बिना जिंदगी में है ना कोई खुशी यीशु मसीह तेरे बिना जिंदगी में है ना कोई खुशी है ना कोई खुशी जीवन पे राहों पर ना मैं चल पाऊं दे सहारा मुझे तेरे संग जाऊं ओ आ तेरे दिल में समा जा तेरे बिना जिंदगी सुनी सारे मेरे दिल में तेरे बिना जिंदगी और एक बार तू मेरे दिल में समा जा तेरे बिना जिंदगी हालेलुया हालेलुया रिगमानि सगरदनदा रिकवरदन बचंदर बकव रिगमानि करिरदन करवा அல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வழி நடத்தும் வல்ல தேவனே வாழ்வழிக்கும் வல்ல மீட்பரே எங்கள் ஆவியானோரே இந்த மத்தியான வேளைகளிலே दोपहर के समय में உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் आपका हम स्वागत करते हैं உம் சமூகத்தில் நாங்கள் உம்மை துதித்து பாடி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் आपके चरणों में हम आपकी स्तुति करके आराधना करके मगन हुए हैं ஆவியானவர் எங்கே உண்டாகும் விடுதலை என்று பார்க்கிறோம் और हम देखते हैं कि जहाँ पवित्र आत्मा में स्वतंत्रता है நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக और आप हमें लगातार चलाइए நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் इस लाइव के द्वारा देखने वाले हर एक पर परमेश्वर की प्रसन्नता उतरे உங்க வல்லமை அவர்களை நிரப்பும்படியாக வேண்டுகிறேன் आपकी सामर्थ्य छूने के लिए प्रार्थना करता हूँ அவர்கள் மேல் உதிப்பீராக और उन पर परमेश्वर दया बचाइए ஓ தகப்பனே ஆராதனை பிரசன்னம் ஒவ்வொருவர் நிரப்பி நடத்தட்டும் परमेश्वर की आराधना की प्रसन्नता हर एक को भर कर चलाए உமக்கு மகிமை உண்டாவதாக आप ही को देखिए महिमा हो இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता ஆமென் आमेन Praise God. Hallelujah. हालेलुया கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा हो கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே और परमेश्वर के प्रिय लोग
கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வந்திருக்கிறார். गुजरे हुए सारे दिन परमेश्वर में आंखों की पुतली के समान இந்த संभाले நாளிலும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். और आज के दिन में भी उनके नाम को ऊंचा उठाए हैं கர்த்தர் நல்லவர். और परमेश्वर बहुत बड़ा है। ஆமென். आमेन। அல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சுத்தவானாக உன்னை காத்துக்கொள். और गुजरे हुए दिन में हम लगातार देखते आ रहे हैं कि तुम अपने आप को शुद्धता में संभालो சுத்தவானாக உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். और हम देख रहे थे कि शुद्धता में अपने आप को संभालो। அதற்கு முதலாவது நாம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பை பார்த்தோம். उसके पहले हमने देखा कि हृदय में जो शुद्ध है वो धन्य है। இரண்டாவதாக மனசாட்சி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். दूसरा हमने देखा कि हमारे मन की विवेक जो है हमें उसे शुद्धता में संभालना है। மனசாட்சி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். हमारा मन का विवेक जो है उसे शुद्ध रखना है। இன்றைக்கு நாம் பார்க்க போக வேண்டிய வேத வசனம் आज देखने वाला परमेश्वर का वचन यह है, தலைப்பு टॉपिक ये है கைகளில் சுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். कि हाथों में शुद्धता हो, கைகளில் சுத்தமா இருக்க வேண்டும். हाथों में शुद्धता हो। சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்போம். भजन संहिता 26 में 7, Psalms chapter 26:7 படிக்கலாமா? நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஆமென். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். मैं अपने हाथों को निर्दोषता में जल से धोऊंगा, तब मैं यहोवा में तेरी वेदी का प्रदर्शन करूंगा। கைகளை கழுவி சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். और हम देखते हैं कि हमारे हाथों को हमें धोकर निर्दोष रखना है। உமது அது சொல்லப்படுகிறது, और कहा गया है குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி. कि निर्दोषता में अपने हाथ को धो। இது என்ன தெரிகிறது என்றால் நம் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और इससे हमें क्या सीख मिलता है कि परमेश्वर चाहते हैं कि हमारे हाथों में शुद्धता हो। அழுக்கை குறித்து சொல்லவில்லை, एकदम गंदगी के बारे में नहीं कहा गया है, பாவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். बल्कि पाप के बारे में परमेश्वर बात करते हैं। கைகளால अनेक பாவ காரியங்களை செய்திருப்போம். और हाथों के द्वारा हम अनेक पाप के कार्य करते हैं। பாவ கிரியைகளை இந்த கைகள் மூலமாக செயல்படுத்தி இருப்போம். और पाप की क्रिया इस हाथों के द्वारा क्रिया करते हैं। திருடுகிறது ஒரு பாவம், और चोरी करना यदि पाप है அதற்கு இந்த கை துணை போய் இருக்கலாம். तो उसके लिए हाथ जो है वो उसके साथ शामिल होता है। கொலை செய்வது ஒரு பாவம், अगर हत्या करना एक पाप है அந்த கொலைக்கு இந்த கை துணை போய் இருக்கலாம். तो उस हत्या के लिए हाथ शामिल हो जाता ஆக है। இந்த கைகள் மூலமாக பலவித பாவ காரியங்களை செய்து और इसलिए हाथों के द्वारा अनेक पाप के कार्य करके கைகளை கரைபடிந்த கைகளாக மாறி விடுகிறது. हमारे हाथों को हम दोषी बना लेते हैं। हालेलुया. हालेलुया। இந்த கைகளில் அनेक குற்றங்களை செய்து इस விடுகிறோம். हाथों में बहुत सारे हम गलतियां कर देते हैं இது தேவ சமூகத்துல நிற்க முடியாத ஒரு பாவமாய் மாறிவிடும். और ये परमेश्वर की सभा में ना खड़े रहने का एक पाप बन जाता है। சத்தம் வெளியே போகல, ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஓபன் பண்ணீங்க கொஞ்சம். ஓகே, அப்ப அந்த கைகளை நம்ம சுத்தவான்களாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहता है कि हम हमारे हाथों निर्दोष संभाले। நம்ம மத்திய புத்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 27 24 வாசிக்கும்படியே கேட்போம். Matthew chapter 27 verse 24. மத்திய 27 24 எல்லாத்துடைய அந்த காரியங்களை குறித்து நாம கலகம் அதிகமாகிறது இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். और वह कहते हैं कि मैं इस धर्मी के लहू का निर्दोष हूँ, तुम ही जानो। हालेलुया. हालेलुया। அதாவது பிலாத்து அவரை எப்படியாவது தப்புவித்து விட வேண்டும் என்று சில பிரயத்தனம் செய்கிறார். यानी कि पिलातुस जो है उन्हें यीशु को किसी तरह से बचाने के लिए कुछ सारे बहुत योजना करते हैं। இயேசுவிடத்தில் பலமுறை பேசி பார்க்கிறார். और यीशु के बाद बहुत सारी बार वो बात करते हैं ஒரு குற்றமும் இடத்தில் காணவில்லை என்று சொல்கிறார். कि ये निर्दोष है।
हालेलुया हालेलुया। ஒரு பாவம் செய்யலையே, इन्होंने பாவம் कुछ पाप नहीं காணப்படலையே. किया, कुछ पाप दिखाई नहीं दिया। ஆக விசாரித்து பார்க்கிறார், ஒன்றும் காணப்படவில்லை. और फिर वो देख के कुछ दिखाई नहीं दे रहा। குற்றம் காணப்படாத பட்சத்திலே ஒரு மனுஷனை நியாயம் குற்றவாளியாக தீர்ப்பு தவறான காரியம். और अगर कोई निर्दोष है तो उन्हें दोषी बनाना गलत कार्य है। ஆகவே அவரிடத்தில் வந்து சொல்கிறார், இவர்ல ஒரு குற்றமும் காணப்படவில்லை. और इसलिए उनके पास आकर कहता है कि निर्दोष है। ஆனாலும் அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். लेकिन फिर भी वो चिल्लाते रहते हैं। ஜனங்களோ பயங்கரமாக கத்திக் கொண்டிருக்கிறார்கள். और लोग जो है बहुत ही भयंकर रीति से चिल्ला रहे हैं। வேதம் சொல்கிறது, 23ஆம் வசனம் சொல்கிறது, தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். हकीम ने कहा क्यों उसने क्या बुराई की है। அதற்கு அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூச்சலிட்டு சொன்னார்கள். परंतु वो और भी चिल्लाकर कहने लगे कि वह क्रूस पर चढ़ाया जाए। ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான், कि क्यों क्या बुराई किया है। கேட்கிறார், என்ன தவறு செய்து விட்டார். वो पूछते कि इनकी गलती क्या है। ஒரு குற்றமும் காணப்படவில்லை, क्योंकि कोई गलती दिखाई नहीं देती। இந்த இவன் எவ்வளவுதான் பேசினாலும் இந்த ஜனங்கள் கூச்சலிட்டார்கள். कि कितना भी बात करे लेकिन लोग जो चिल्ला रहे हैं। கலகம் அதிகமாகிறதை அல்லாமல் बहुत ही चिल्लाने के बाद தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி கைகளை ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி विपरीत हुल्लड़ होते जाते रहते हैं और पिलातुस पानी लेकर भीड़ के सामने अपने हाथ धोए जाता है। இருதயமும் கையும் ஒன்று சேருகிறது. और हृदय और हाथ जो एक साथ होता है। இருதயத்திலே சுத்தமாய் இருந்தால் கைகளும் சுத்தமாக இருக்கும். और अगर हृदय शुद्ध है तो हाथ भी शुद्ध रहता है। அவர் முழு மனதோடு செய்கிறார். और पूरे दिल के साथ करते हैं। தண்ணீரை அள்ளி கைகள் இந்த குற்றவாளி, அதாவது இந்த பாவத்துக்கு நான் விடுதலை உள்ளவன் அல்ல. और हाथ धोकर वह कहते कि इसका मैं निर्दोष हूँ। இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன். और इनका लहू का मैं निर्दोष हूँ। நீங்களே பாத்துக்கோங்க. तुम ही जानो। हालेलुया। हालेलुया। அநியாயமான ஒரு தீர்ப்பு, एक अन्याय फैसला, கைவிடப்பட்ட நிலைமை, एकदम उसे बेसहारा होने का एक स्थिति है ये। குற்றம் கண்டுபிடிக்கப்படாமலேயே அவர் தீர்ப்பு வழங்குகிறார். कि निर्दोष होने के बावजूद वो उन पर फैसला सुना देते குற்றம் हैं। கண்டுபிடித்த பின்புதான் தீர்ப்பையே வழங்க வேண்டும். अगर उनकी गलती पता चले तभी एक फैसला सुनाई जाती है। இயேசுவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. लेकिन यीशु को जो है अन्याय हुई गई थी, ஒரு பாவம் செய்யாதவர், क्योंकि उन्होंने कोई पाप नहीं किया। இந்த நீதிமானுடைய இரத்தப்பழின்னு சொல்லுகிறார். और ये कहता है कि धार्मिक का जो लहू का बलि है। அவர் நன்றாக தெரிகிறது, और वो अच्छे से जानते थे இவர் நீதிமான். कि धर्मी है। हालेलुया। हालेलुया। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. क्योंकि वचन भी इसी प्रकार तो कहता है। நம்ம ஹிந்தில வாசிங்க அந்த हम வசனம். हिंदी पर पढ़ते हैं। 24 जब पिलातुस ने देखा कि कुछ बनी नहीं पड़ता परंतु इसी की विपरीत हुल्लड़ हो जाती है, तो उसने पानी लेकर भीड़ के सामने अपने हाथ धोए और कहे, मैं इस धर्मी के लहू की निर्दोष हूँ, तुम ही जानो। தர்மிக அப்படி சொல்லப்படுகிறது. और कहा गया कि धर्मी के लहू से निर्दोष हूँ, நீதிமான், क्योंकि धर्मी है। அவனுக்கு நன்றாக தெரியும் இவர் நீதிமான். वो बहुत ही अच्छे से जानता है कि वह धर्मी है। இங்கிலீஷ்ல படிக்க பாப்போம். हम इंग्लिश में पढ़ेंगे इसे। When Pilate saw that it was of no use to go on, but that the riot might break out, he took some water, washed his hands in front of the crowd, and said, I am not responsible for the death of this man, this is your doing. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. Not responsible. நீதிமான் சொல்லப்படலையா? Innocent. ஒரு குற்றம் செய்யாதவர், இன்னோசன்ட். वो एकदम मासूम है। ஹalleluya. हालेलुया। இந்த நீதிமான் என்று அவர் சொல்லுகிறார், ஒரு குற்றம் செய்யாதவர். और वो कहते हैं कि धर्मी है और ये निर्दोष भी है। இன்னசென்டான மனிதர், कि एकदम निर्दोष है वो। हालेलुया। हालेलुया। அவர் குற்றம் காணப்படல, ஆனால் தீர்ப்படுகிறார். उनके पर वो निर्दोष है लेकिन फिर भी फैसला सुनाई जाती அப்படியே है। நான் பிலாத்து ஜனங்களுக்கு பயந்தார், यानी कि पिलातुस जो है वो लोग से डरने लग जाते சட்டத்துக்கு हैं। பயப்படல. वो नियम से नहीं डर அவர் रहे थे। நீதியிலே நிலைத்திருக்கவில்லை. वो न्याय में स्थिर नहीं थे। தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினார். और हर एक को दिए गए एक अधिकार को, उन्हें दिए गए वो अधिकार को गलत उपयोग किए। ஆனாலும் அந்த மனிதர் लेकिन फिर भी தன்னிடத்துல பாவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி वो अपने ऊपर वो पाप न आने के लिए தண்ணீர் அள்ளி கையை கழுவி இந்த நீதிமான் இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன். वो पानी लेकर अपना हाथ धोकर कहते हैं कि इस धर्मी के लहू से मैं निर्दोष हूँ। हालेलुया.
हालेलुया ஹalleluya हालेलुया சொன்ன இருதயமும் இந்த கைகளும் பாவத்துக்கு ஒன்றா சேர்கிறது அதே வேளை பரிசுத்தத்துக்கு இருதயமும் கைகளும் ஒன்றா சேர்கிறது क्योंकि हृदय जब और पाप जब एक साथ होता है तो पवित्रता और पाप हृदय भी एक साथ होता है நான் ஒரு குற்றம் செய்யாத कि मैं निर्दोष हूँ இயேசு ஒரு குற்றம் செய்யாத यीशु निर्दोष है ஆனாலும் பாவம் தீர்க்கப்பட்டார் लेकिन फिर भी फैसला सुनाई जाती है ஆமென் आमेन ஆனாலும் தண்டனை வழங்கப்பட்டது फिर भी उन्हें दंड दिया जाता है நம்ம எத்தனை பேர் நம்ம கைகளை சுத்தமா வைத்திருக்கிறோம் और आज हम कितने लोग हमारे हाथ शुद्ध रखे हैं பிறர் பொருளை அபகரிக்கிற குற்றங்களை செய்திருக்கிறோமா क्या हम दूसरे की चीजों को हड़पने की हम अगतियां किए हैं பிறர் பொருளை நம்ம திருடி இருக்கிறோமா क्या दूसरे की चीज हम चोरी किए हैं நம் கைகளிலே எப்படி இருக்குன்னு பாரு हमारा हाथ किस प्रकार का है ஹalleluya हालेलुया சானிடைசர் போட்டு இப்ப நல்லா சுத்தம் பண்ண வேண்டியது आज हम सैनिटाइजर लगाकर अपने हाथ को शुद्ध करते हैं அடிக்கடி சோப் போட்டு கை கழுவுறாங்க और लगातार सोप लगाकर अपने हाथ को शुद्ध करते हैं அதோட ஒரு சானிடைசர் போட வேண்டியது और धोने के बाद भी सैनिटाइजर लगाते हैं எப்படி நானும் சுத்தம் பண்ணாலும் और कितना भी शुद्ध करे பாவம் உள்ளத்துல இருக்கிற பாவம் போகும் क्या हृदय के अंदर रहने वाला पाप चला जाता है அரசாங்கம் சொல்கிறது और सरकार कहता है கைகளை சுத்தமா வச்சுக்கோங்க कि हाथों को शुद्ध रखो ஆமென் आमेन கைகளை சுத்தமா हाथ को வச்சுக்கோங்க शुद्ध रखो ஆண்டு சொல்றாரு लेकिन परमेश्वर कहता है உன் கையில சுத்தம் இருக்கணும் இருதயத்துல சுத்தம் இருக்கணும் हाथ और हृदय दोनों शुद्ध रहना चाहिए நம்ம வசனத்துக்கு வருவோம் हम वचन की ओर आएंगे Praise God. படிங்க 24 சங்கீதம் 24 அருமையான வார்த்தை Psalm chapter 24 மூன்றாம் வசனத்திலிருந்து படிக்கலாம் சங்கீதம் 24 மூன்றாம் வசனத்தில் படிங்க यहोवा की யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் ஆமென் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஆமென். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனாய் கொடாமலும் ஆ. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே எஸ் ஹalleluya हालेलुया இந்தியில வாசிக்கலாம் और यहोवा के पर्वत पर कौन चढ़ सकता है ஆமென் और उसकी पवित्र स्थान में कौन खड़ा हो सकता है जिसकी काम निर्दोष और हृदय शुद्ध है जिसने अपने मन को व्यर्थ बातों और नहीं लगाया और न कपट की से शपथ खाई है பர்வதத்தில் ஏற வேண்டும் என்றால் और अगर पर्वत पर चढ़ना है तो பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க வேண்டும் अगर என்றால் पवित्र स्थान में स्थिर रहना है तो பர்வதத்தில் ஏறணும் पर्वत पर चढ़ना है நிலைத்து இருக்கணும் और उसमें स्थिर भी रहना है அப்படி என்றால் और अगर ऐसा है நம் तो கைகள் சுத்தம் हमारा हाथ शुद्ध இருதயத்தில் மாசில்லாதவருமாய் இருக்க வேண்டும் और हमारा हृदय निर्दोष हो ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கைகளை குறித்து சொல்லுகிறாராம் और हाथों के बारे में कहा गया है ஐயா பாடு கர்த்தமன் சப்பா பாடுறாரு फादर बेलमान जी गाते हैं உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் அருகிறேன் தெய்வமே கரைகளெல்லாம் நீங்கிடவே என் கைகளை கழுவுகிறேன் கரைகளெல்லாம் நீங்கிடவே என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா ஆகவே நம் கைகளில் சுத்தம் உள்ளவர்களாக நாம காணப்பட और வேண்டும் इससे हमारा हाथ निर्दोष रहे பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு 1:8 சொல்லுகிறார் पौलुस जो है वो तीमुथियुस के लिए लिखते हैं पहला अध्याय 8वां वचन 1 தீமோத்தேயு 1:8 வாசிக்கலாம் फर्स्ट तिमोथी चैप्टर 1 वर्स 8 ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம் அதான் சொல்லுது 1 தீமோத்தேயு 1:8 Praise God. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது பரிசுத்தமாக அவங்க கைகளை பரிசுத்தமான இடங்கள்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிங்க அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது பரிசுத்த கைகளை உயர்த்த வேண்டும் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது ஆமென் ஹalleluya हालेलुया வசனம் சொல்லுகிற காரியம் கைகளை உயர்த்தி நீங்க பரிசுத்தமான இடத்துல நீங்க கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படி என்ன அந்த வார்த்தைகள் வருகிறது और वचन कहता है कि हमें पूरे हृदय से पवित्र स्थान में हाथ उठाना है Praise.
என்னமா 2:8 வருதா? ஸ்தோத்திரம். படிங்க பாப்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எஸ், ஆமென். ஹalleluya. ஹalleluya. 2:8 இது சொல்லப்படுகிற பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்ன பண்ணணும்? और यहाँ कहा गया है कि पवित्र हाथों पर हम जगह उठा, हम पवित्र जगहों पर हाथ उठाकर எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றார். हर एक स्थानों में हमें प्रार्थना करना है, பாவத்தோடு இருந்தா உயர்த்தக்கூடாது. और अगर पाप के साथ है तो ना ही उठाए, பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம் உயர்த்த வேண்டும். केवल अगर पवित्र हो तो हाथ उठाए। ஆக பரலோகம் போக வேண்டும் என்றால், और इसलिए अगर हमें स्वर्ग जाना है தேவ तो, சமூகத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் अगर என்றால், परमेश्वर के समूह में प्रवेश करना है तो இந்த 24ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது போல जिस प्रकार साम चैप्टर 24 में कहा गया है, கைகளில் சுத்தம் இருதயத்தில் மாசில்லாததுமாய் இருந்து ஆத்துமாய் மாய்க்கு ஒப்புப்படாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கணும். हमारा हाथ में निर्दोष और हमारा हृदय शुद्ध हो और हम झूठी कपट ना ले। அடுத்தபடியாக சங்கீதம் 15:1 சொல்லப்படுகிறது, Psalm chapter 15 verse 1 கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், कि परमेश्वर कौन अपने पवित्र पर्वत पर रह सकता है, யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். कौन अपने तंबू पर रहेगा। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணணும், पहला पवित्र पर्वत पर हमें बसना है கூடாரத்தில் தங்கணும். और उनके तंबू पर रहना है। 24:3 நீங்க வாசிக்கும்போது அது பதில் கிடைக்கும். और अगर 24वां अध्याय 3 और 4 वचन अगर हम पढ़े तो उसका हमें जवाब मिलता है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஆக நம்ம கைகள் சுத்தமாக தேவனுக்கு முன்பாக வைத்துக் और கொள்வோம். इसलिए हमारा हाथ जो है हम शुद्धता में परमेश्वर के सामने संभाले। இரண்டாவதாக और दूसरी बात, நம் வழிகளில் சுத்தம் இருக்க வேண்டும். हमारे राहों में शुद्धता हो। அதாவது கைகளிலே சுத்தம் வேணும். हम पहला हमारे हाथों में शुद्धता हो। கைகளில் சுத்தம் என்றால் பல வகைகளில் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், பல வகையில் சிந்தனை பண்ணிக்கொள்ளலாம், பல வகையில் இருக்கிறது. हाथ में शुद्धता मतलब बहुत सारे विचार तुम कर सकते हो कि बहुत सारा प्रकार है। இரண்டாவது சொல்லப்பட்ட வழிகளில் சுத்தம் வேணும். और दूसरा कहा गया कि हमारे राहों में भी हम शुद्ध रहे। ஒன்று சங்கீதம் 1 வாசிக்கிறோம். और भजन संहिता के पहला अध्याय में हम पढ़ते हैं வாக்கியவான் யார்? कि कौन धन्य है பொல்லாதவரின் ஆலோசனை நடவாமலும், वो पुरुष जो दुष्टता की युक्ति पर नहीं चलता பாவிகளுக்கு வழி இல்லாமலும், और न पापियों के मार्ग में खड़ा होता பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், और टट्टा करने वाली की मंडली पर न बैठा रहता। கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் மனுஷன் வாக்கியவான். परंतु वो जो यहोवा की व्यवस्था को प्रसन्न रहते और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता நம் है। வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். और हमें अपनी राह को जांच कर देखना நம்ம है வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்பதை உணர்ந்து பார்க்க और வேண்டும். हमारे राह किस प्रकार का है करके हमें एहसास करना है। பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள் என்று வேதம் சொல்கிறது. पूर्वजों का राह क्या है करके पूछताछ करके उसे तुम उस पर तुम चलो। பூர்வ பாதைகள் எவை என்று நாம கேட்டு விசாரித்து நடக்கணும். और पूर्व का राह क्या है करके हमें पूछताछ करना है। ஹalleluya. हालेलुया। நல்ல வழிகளை பார்த்து நடங்க என்று வேதம் और சொல்கிறது. उसमें कहा गया कि अच्छी राह पर ही चलो। ஆண்டவர் வசனம் சொல்கிறது. और परमेश्वर का वचन कहता, சங்கீதம் 1:1 பார்க்கிறோம். भजन संहिता Psalms 119 வாலிபர்களுக்கான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். युवकों के लिए वो सदा देते हैं நம் வழிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆலோசனை. कि हमारे राह को शुद्धता में संभालने के लिए कुछ सलाह। நீதிபதிகள்ல படிக்கும்போது வாலிபர்களுக்கான நிறைய காரியங்களை ஆண்டு சொல்றார். नीति वचन में जब पढ़ते तो युवकों के लिए बहुत सारा कार्य बताते हैं। 119:9 சொல்லப்படுகிறது. Psalms 119 verse 9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? ஏன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்னு கேட்கப்பட்டிருக்கிறது. और जवान अपनी चाल किस तरह से शुद्ध करे। இந்த வாலிபர்களை பால்படுத்துகிறதான தவறான வழிகள் இருக்கும். और युवकों को नाश करने वाला उन्हें बिगाड़ने के लिए बहुत सारा रास्ता है। தவறான நண்பர்கள் மூலமாக அந்த நண்பர்களின் வழியாக வந்து நம்ம வழியை எடுக்கிறோம். बहुत सारे दोस्त बुरे दोस्त हो जाते, उनकी राह पर हमें ले जाते हैं। இன்றைக்கு நிறைய கொலைகள் நடக்கிறத நாம டிவிலே பார்க்கிறோம், நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். आजकल हम समाचार में बहुत सारा हत्या होने के बारे में हम पढ़ते हैं நண்பர்களால் வஞ்சிக்கப்பட்டு कि दोस्तों के द्वारा धोखा खाकर நண்பர்களை போல பேசிக்கொண்டு கொண்டு போய் தனியா போட்டு கொலை பண்ணிடுவாங்க. वो दोस्त की तरह ही बात करके उन्हें अकेले में ले जाकर उनकी हत्या कर देते हैं। நண்பர்கள் வந்து ஏமாந்து போய் படிச்சிருவாங்க. और दोस्त करके भरोसा करके वो जाते लेकिन अंत में उनका विनाश हो जाता है। நம் வழிகள் எப்படி என்று நாம சிந்தித்து
சிந்தித்து பார்க்கணும். और हमारा राग इस प्रकार का है करके हम सोच कर देखते हैं। வாலிபனுடைய வழியை கெடுக்கிறதான अनेक शत्रुக்கள் செயல்படுகிறார். युवकों का राह बिगाड़ने के लिए शैतान जो बहुत सारे राह ले आता है। அவங்க கண்களுக்கு இச்சைகளை உண்டாக்குற காரியங்கள் வரும். उनकी आंखों में इच्छा के कार्य आता है। கையில் தவறான பாவ காரியங்கள் செய்வதான காரியங்கள் हाथों வரும். में गलत कार्य करने का एक योजना आ जाती है। இதயம் தவறான பாதையில போகும்படியாக தூண்டப்படும். हृदय जो गलत राह पर जाने की इच्छा आती है அவன் நடக்கிற பாதைகள் மோசமானதாய் और वो காணப்படும். जहाँ भी चलते हैं वो एकदम गलत राह रहता அதை है। எப்பொழுது படிக்கிறது போல நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. और इसे नीति वचन की 4th अध्याय में कहा गया है கண்கள் நேராய் நோக்க कि கடவுளே. तेरे आंखें सीधा देखे, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பதாக செம்மையாய் பார்க்க கடவுளே. तेरे पल के सीधे मार्ग को ही देखे, உன் கால்நடையை சீர்தூக்கி பார். तुम्हारे पड़ाव को तुम ध्यान दो। அல்லேலூயா. हालेलुया। அவைகள் நிலைவரப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். और वो इधर उधर बिगड़े ना हो, தவறான வழியில போயிடக்கூடாது. गलत राह में मत जाओ, அசுத்தமான பாதைகளில போயிடக்கூடாது. अशुद्ध राह में मत जाओ, அசுத்தமான நண்பர்களோடு போயிடக்கூடாது. अशुद्ध दोस्तों के साथ मत जाओ। அல்லேலூயா. हालेलुया। அநேக நண்பர்கள் நம்மளை தவறான வழி நடத்திடுவாங்க. बहुत सारे दोस्त जो है हमें गलत राह में ले चलते हैं। ஆகாதவருடைய சம்பாசம் வைத்து ஆகாத காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். अगर व्यर्थ लोग के साथ हम कुछ संबंध रखे तो व्यर्थ कार्य हमारे अंदर आ जाता है। சங்கீதம் 19 நீதிமொழிகள் 19:13 சொல்லுகிறது. 13:19 சொல்லுகிறது. Proverbs chapter 13 verse 19। ஞானியோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். और जो ज्ञानी के साथ बात करता है ज्ञान प्राप्त करता है, மூடருக்கு தோரணோ நாசம் அடைவான். लेकिन जो मूर्खता में इनके साथी है वह नाश हो जाता है। 13:20 சொல்லப்படுகிறது. और नीति वचन की 13वां अध्याय में 20वां वचन கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானிகள். कि परमेश्वर की जो पुत्र है, बच्चे जो है वो ज्ञानी है। இந்த ஞானிகளோடு கூட எவன் ஐக்கியப்படுகிறானோ சஞ்சரிக்கிறானோ அவன் ஞானம் அடைவான். और ये ज्ञानी के साथ जो बात करते जो संबंध रखता है वो ज्ञानी है। மூடமான மனுஷருக்கு யார் தோரணா இருக்கிறாங்களோ परंतु जो मूर्ख का साथी है வேதம் சொல்லுகிறவன் நாசம் அடைஞ்சிருவான். वो नाश हो जाता है। அதனால நம்ம கெட்ட நண்பர்களை விட்டு நாம் விலகணும். और इसलिए कहा गया है कि हमें बुरे दोस्तों से हटना है। கெட்ட நண்பர்களை விட்டு விலகலன்னா அவங்களுடைய சுபாவம் நம்மளை தொற்றிக்கொள்ளும். अगर बुरे दोस्त से नहीं हटे तो उनका स्वभाव हमारे अंदर आ जाता है। நம்முடைய அந்த சுபாவம் நம்மளை தொற்றிக்கொள்வது மறுபடியும் விட முடியாத ஒரு பெரிய சோதனையை மாறிவிடும். जब उनका स्वभाव हमारे अंदर आ जाता है तो उससे हम पार नहीं कर पाते हैं। அதனால சொல்லுங்க வாலிபன் தன் வெளியதனால சுத்தம் பண்ணுவான். और इसलिए तो कहा गया कि युवक अपने राग किससे शुद्ध करे। வேதத்துல பார்க்கிறோம். वचन में हम देखते हैं, யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். यूसुफ के बारे में हम देखते हैं। யோசேப்பின் வழி ரொம்ப செம்மையானவன். यूसुफ का जो राह एकदम खरा मार्ग है, அவன் சுத்தமானாக தன்னை वो காத்துக்கொண்டான். एकदम शुद्ध है, அவன் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தான். वो परमेश्वर का प्रिय जीवन जीता है। அவன் சொப்பனம் காண்கிறவனாக वो இருந்தான். स्वप्न तो देखता ही அவன் है, என்றால் தேவன் கொடுக்கிற சொப்பனம். यानी कि परमेश्वर देने वाला स्वप्न, இது நிமித்தம் அவன் அது நிறைவேறும்படியாக பொறுமையாய் காத்திருந்தான். और वो पूरा होने के लिए भी वो धीरज के साथ इंतजार करता है। எப்படியோ போத்திபார் எகிப்துல கொண்டு போகப்பட்டு போத்திபாருடைய வீட்டில் விற்கப்பட்டாலும் किसी भी तरह उसे मिस्र ले जाकर पोतीफार के घर में भेजा गया तो भी போத்திபாருடைய மனைவியானவள் இவனை கவர்ச்சித்து இவன் மூலமாய் பாவத்தை செய்வதற்காக அவள் ஏவின பொழுது और पोतीफार की बीवी जब इसे गलत संबंध रखने की इच्छा रखती है இவன் அதற்கு அந்த பாவத்துக்கு இடப்படாமல் வெளியே ஓடி போகிறான். तो यूसुफ उस पाप को जगह न देते हुए वहाँ से बाहर निकलते हैं சிறைச்சாலையிலே பிடித்து தள்ளப்படுகிறான். और वो उसे बंदी गृह में डाला जाता अनेक है वर्णங்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறான். और बहुत सारे सालों तक बंदी गृह में रहते हैं, ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்தார். लेकिन फिर भी परमेश्वर उन्हीं के साथ थे। हालेलुया। அவன் துன்பப்படுத்தப்பட்டாலும் और उनका निंदा हुआ तो भी மனுஷன் அவனை தப்பாக நியாயம் தீர்த்தாலும் मनुष्य ने गलत न्याय दे तो भी தேவன் அவனை தப்பாக நியாயம் தீர்த்தார். परमेश्वर से गलत न्याय नहीं दिए, தேவன் அவரோடு கூட இருந்தார். परमेश्वर के साथ ही थे। ஆமென். हालेलुया। हालेलुया. हालेलुया। பார்வோனே சொல்றான், फिरौन खुद कहते हैं தேவ ஆவியை பற்றி இவனை போல வேற ஒருவரும் கிடையாது. कि परमेश्वर का आत्मा पाने वाला इंसान इससे बढ़कर और कोई नहीं है, இவன்கிட்ட தேவ ஆவியானவர் இருக்கிறார். क्योंकि इसके पास परमेश्वर की आत्मा है। हालेलुया। தேவன் அவரோடு கூட இருந்தார். परमेश्वर के साथ है சிறைச்சாலையில இருந்தாலும் और बंदी गृह में रहने के बावजूद அவன் வருத்தப்படல. वो दुख नहीं हुए। கர்த்தர் என்னை உயர்த்துவார். परमेश्वर मुझे ऊंचा उठाएंगे। ஹalleluya. हालेलुया। அவன் தாறுமாறாக காரியங்களை நடப்பிக்கவில்லை. और गलत राह में वो नहीं चला जाता, சிறைச்சாலையில் இருந்தும் और उस बंदी गृह में रहने के बावजूद சிறைச்சாலையிலே தலைவனாய் மாற்றப்படுகிறான். उधर वो उनके ही नेता बन जाता है। கைதிகள் மத்தியிலே தலைவனாய் மாற்றப்படுகிறான். सारे बंदियों के बीच में उनका प्रधान स्थान पाता है। சிறைச்சாலை அதிகாரி இவன்ට பொறுப்புகளை கொடுக்கிறார். उस बंदी गृह का अधिकारी जो उसको उसे वो जिम्मेदारी सौंपते हैं। ஹalleluya. हालेलुया। அந்த பொறுப்பை பெறுவதற்கு और वो जिम्मेदारी पाने के लिए அவன் தகுதியுள்ளவனாய்
உள்ளவனாய் இருந்தான். वो योग्य था. ஆமென். आमेन. हालेलुया. हालेलुया. நாம கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தோம்னு சொன்னா और अगर हम परमेश्वर के लिए सच्चा है तो நம்மளுக்கு अनेक காரியங்கள் ஒப்புக்கொடுக்கும். हमारे पास बहुत सारा कार्य सौंपा जाता है. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். क्योंकि अगर थोड़े भी अगर हम सच्चाई दिखाए तो हम धन्य है. அநேகத்துக்கு நம்ம அதிகாரியாய் மாற்றுவோம். तो हम परमेश्वर में अनेक पर अधिकारी बनाते हैं. குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். उसे एक दोषी ठहरने के बाद उसे बंदीगृह में लगाया तो भी கர்த்தருக்கு பிரியமான நடந்தான். वो परमेश्वर का प्रिय व्यक्ति था. அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. उसका राह परमेश्वर का प्रिय था. அங்க இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு இவன் ஆறுதலாய் காணப்பட்டான். उधर सारे कैदियों के लिए एक सहारा बन चुका था. அவங்கெல்லாம் முகம் வாடலாய் இருக்கதை அதையும் கவனித்தான். उनका सब चेहरा जब ढीला हो जाता तब उदास हो जाता तो वो निहारता है. எல்லாரும் சிறைச்சாலைக்காரங்க, சிறைச்சாலையில கைதியா இருக்காங்க. सभी लोग तो वहाँ कैदी है. இவனும் கைதிதான். ये भी कैदी है. ஆனா இவன் மற்றவர்களை விசாரித்தான். लेकिन ये दूसरों के बारे में पूछताछ करता है. நானே கைதி, मैं खुद एक कैदी हूँ, நான் யாருக்கு பாடம் கொடுப்பேன்? लेकिन मैं किसी दिलासा दे सकता हूँ. உதாரணம் ஒன்று சொல்றேன். उदाहरण के लिए एक बात कहता हूँ. நேத்து ஒருவன் என்கிட்ட வேலை கேட்டு வந்தான். कल एक व्यक्ति मुझसे काम के लिए बात करने आए थे. நான் அவங்களுக்கு என்ன சொல்லிருப்பேன்? मैंने उनसे क्या कहा? अरे मैं तो अभी आके पता कर रहा कि क्या क्या जरूरत पड़ेगा आपके लोग काम के लिए, और मेरा काम कुछ नहीं है, दूसरा कैसे रखेंगे? எனக்கே வேலை இல்ல, நானே சும்மா நின்னுட்டு இருக்கிறேன். मुझे खुद के लिए काम है, मैं इधर चुपचाप நான் யாருக்கு வேலை கொடுக்க முடியும்? मैं किसी काम दे सकता हूँ. ட்ரை பண்ணு कोशिश करो சொல்லி அனுப்பிட்டேன். कहकर मैं उन्हें भेजा. யோசேப்பு அப்படி சொல்லல. लेकिन यूसुफ इस प्रकार नहीं कहे. யோசேப்பு விசாரிச்சான். यूसुफ जो है पूछताछ करते என்ன हैं. விசாரிச்சா தெரியுமா? क्या पूछताछ किए? வா, ஏன் உங்க முகம் வாடலா இருக்கு? कि तुम्हारा मुंह एकदम उदास क्यों है? உங்க முகம் ஏன் இன்னைக்கு வாடலா तुम्हारा இருக்கு? मुंह उदास क्यों है? நேற்று முன்தினம் பார்த்தது மாதிரி இல்லையே. कल जैसा देखा वैसा आज नहीं है. அவன் அந்த கைதிகள் இவன்கிட்ட சொன்னாங்க, தன்னுடைய கவலைகளை சொன்னாங்க. और वो कैदी अपना दुख बांटने लग गए थे. அல்லேலூயா. हालेलुया. 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 அதனால ராஜாக்களும் அதிகாரிகளும் உன்னை தேடி வருவாங்க. इसलिए राजा और अधिकारी तुम्हें ढूंढ कर நீ आएंगे. கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன்னை தேடி நிறைய ஜனங்க வருவாங்க. यदि तुम परमेश्वर का प्रिय है तो तुम्हें ढूंढ कर लोग आएंगे. யோசேப்பு தேடினான். यूसुफ को ढूंढे थे. அவன் சொல்லிக்கிறான், கைதி பானா உன்னோட நானும் ஒரு கைதி. वो कह सकते थे कि मैं कैदी हूँ तुम्हारी ही तरह. என்னிடத்தில் என்ன நன்மை பிறக்கும்? मेरे साथ क्या भला आ सकता है அவன் तुम्हें? சொல்லி தட்டி கழித்து இருக்கலாம். वो उसे बोलकर उसे निराश कर सकता அவன் था. அந்த கைதி மேலையும் கருணை உள்ளவனாய் காணப்பட்டான். लेकिन वो उस कैदी पर भी अपना करुणा बताया था. யோசேப்பு is best man. इसलिए यूसुफ बहुत ही शानदार इंसान है. हालेलुया. हालेलुया. அவன் ஒரு நல்ல மனிதன். एक बहुत ही शानदार ஒரு நல்ல इंसान है. வாலிபன். एक बहुत ही अच्छा युवक है. அநேக வாலிபருக்கு அவர் முன்னோடி. और बहुत सारे युवक के लिए वो एक उदाहरण है. இந்த காலத்துல அநேக வாலிபருடைய வாழ்க்கைக்கு யோசேப்பின் வாழ்க்கை ஒரு முன்னோட்டமான வாழ்க்கை. आज के युवक की बहुत सारी जिंदगी के लिए यूसुफ जो है वो सामने एक उदाहरण बन जाते हैं. யோசேப்பின் வாழ்க்கை पड़ता ஏசப்பாவின் வாழ்க்கை. यूसुफ की जिंदगी की तरह ही यीशु की जिंदगी भी है. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய வாழ்க்கை यीशु मसीह की जिंदगी भी इसी प्रकार की है. அவனும் 20 காசுக்கு விற்கப்பட்டான். उससे भी भेजा गया था. இயேசு 30 காசுக்கு விற்கப்பட்டான். यीशु को 30 पैसे के लिए भेजा गया ஒரு था. வகையில பார்த்தா ரெண்டு பேருக்கும் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஒத்து வருது. अगर एक तरह से दोनों की जिंदगी को अगर हम देखें तो दोनों का जिंदगी एक ही प्रकार की हो जाती யோசேப்பு है. தன் வழிகளை காத்துக்கொண்டான். यूसुफ जो है अपने राह को संभाल लेता அவன் है. வாலிபனாய் இருந்த பொழுது वो जब एक युवक ही था பாவம் அவனை தேடி வருகிறது. तो पाप उसे ढूंढ कर आता है. வாலிபத்துக்கான இச்சைகள் தேடி வருகிறது. सारी युवक की इच्छा उसे ढूंढ कर आता है. ஆனாலும் அதை வெறுத்தான். लेकिन फिर भी यूसुफ से नफरत करते அதை हैं. பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். अपने आप को पवित्रता में संभालते हैं. आमेन. யோசேப்புக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்தார். यूसुफ के लिए हम बहुत ही बड़ी ताली बजाएंगे. ஆமென். आमेन. யோசேப்பு ரொம்ப நல்லவன். यूसुफ बहुत ही अच्छे व्यक्ति है நமக்கு அவர் முன்மாதிரி. और हमारे सभी के लिए उदाहरण है वो. நம்ம பரிசுத்த காத்துக்கொள்ளணும். और हमें अपने पवित्रता को संभालना है. வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான்? इसलिए कहा गया है कि युवक अपने राह किस तरह से शुद्ध कर सकता है. நீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? और आज आप किस प्रकार शुद्ध करेंगे? நீங்க எப்படி சுத்தம் பண்றீங்க? किस प्रकार शुद्ध करेंगे? வேதத்தை எப்படி படிக்கிறீங்க? वचन को किस तरह पढ़ रहे हो? வேதம் படிக்கிறீங்களா? क्या तुम वचन पढ़ रहे हो? வேதம் படிக்கிறீங்களா? क्या वचन पढ़ रहे हो? நீங்க வேதம் படிக்கிறீங்களா? क्या तुम वचन पढ़ रहे हो? தியானிக்கிறீங்களா? क्या ध्यान दे रहे हो? ஹalleluya. हालेलुया. நம்ம வேதம் படிக்கிறோமா? क्या हम वचन पढ़ रहे हैं? ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்றே. परमेश्वर का आगमन निकट आ गया நாம் நம்முடைய है. வழிகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா? क्या हम अपने राह को पवित्रता में संभाले हैं? எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையாய் இருந்தேன். நான் இருக்கிற தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க.
ஒண்ணுமில்லை என்று சொல்லி வெறுமையாயிருந்தேன். தந்து ஒப்பு கொடுத்தீங்க. நீங்க இல்லாம நலவாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாரும் இல்ல, कि मेरे लिए कोई नहीं है। நிறைய பேர் வாழ்க்கையுடைய தவறுகான காரியங்கள் தனிமையின் பாதை. बहुत सारे युवा का कार्य है कि एकदम अकेले की राह, யாரும் பார்க்கல, कोई नहीं देख रहा है, யாருமே கவனிக்கல. कोई मुझे ध्यान ही नहीं देता, ஆனா அவங்களுக்கு இப்ப பயம் இருக்காது. लेकिन उन्हें कोई डर नहीं रहता உன்னதத்திலிருந்து ஒருவர் பார்க்க. कि ऊंचाई से तो कोई तो है जो नहीं देखता है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता தேவன் மனுபுத்திரை கண்ணோக்குகிறார். कि मनुष्य जो है परमेश्वर जब मनुष्य के पुत्र की ओर निहारते हैं, உன்னதத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்குகிறார். वो ऊंचाई से मनुष्य के कुल को निहारते हैं। வேதம் சொல்லுது, वचन कहता கண்கள் நம்மை பார்க்கும், कि उनकी आंखें हमें देखती है, அவருடைய இமைகள் நம்மை சோதித்தார். उनकी पलकें हमें जांच कर जानता है। हालेलुया, हालेलुया। அவர் நம்மை பார்க்கிறார், वो हमें देखता है இமைகள் சோதித்தார்கள். और उसकी पलकें जो है हमें जांचता है। கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து பார். परमेश्वर आप मुझे तलाश करके देखो, சங்கீதக்காரன் சொல்ற என்னை ஆராய்ந்து சோதித்து பார். मुझे तलाश करके मुझे जांच कर तो देखो। உண்மையா தான ஒப்பு கொடுக்கிறார். और भजन संगीत द्वारा अपने आप को सच्चाई हृदय में सौंपते हैं நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், कि आप मुझे जांचते और जानते भी हो, என் வழிகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் और मेरी சொல்கிறார். सारी राह को आप जानते हो। ஆமென், आमेन। அல்லேலூயா, हालेलूया। அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற और தேவன். वो हमें जांच कर जानने वाला प्रभु है, ஆக நாம பார்க்கணும். और इसलिए हमें देखना है। சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, और भजन संगीत द्वारा इस प्रकार भी कहते வேதனை हैं உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து कि वेदना का राह क्या मुझ पर है करके देखकर நித்திய வழியிலே என்னை நடத்தும். नित्य राहों पर हमें चलाओ। ஆமென். आमेन। நாம அப்படி யோசனை பண்றோமா? क्या हम ऐसे योजना करते हैं? நம்ம வேதனைப்படுத்துறேனா? क्या मैं तुम्हें वेदना दे रहा நாம हूँ? क्या துக்கப்படுத்திருக்கிறோம். मैं आपको दुख दे रहा हूँ? யாருமே என்ன பார்க்கல. कोई मुझे नहीं देख रहे। நீ பாவம் செய்தா உனக்கு மாத்திரம் தான் தெரியும். अगर तुम पाप करके तो केवल तुम जानते நீ हो। துணிகரமான பாவம் செய்தா உனக்கு மாத்திரம் தான் தெரியும், நீ நினைச்சுக்கிடலாம். अगर तुम एक अपराध करो तो तुम ही जानते हो करके तुम सोचते हो। அப்பா அம்மா பார்க்கல, माता पिता नहीं देखते, அண்ணன் தம்பி பார்க்கல, भाई बहन नहीं மாமா देखते, மச்சான் பார்க்கல, और कोई और नहीं दादा देखता, पाटी பார்க்கல, कोई रिश्ता नहीं देखता, யாரும் பார்க்காம இருக்கலாம். कोई नहीं देखता, உன்னதத்தில் ஒருவர் காண்கிறார். लेकिन ऊंचाई से कोई तो देखता है तुम्हें। அவர் தான் சொல்றார். वही कहता, அந்த अम्मा சொன்னாங்க இல்லையா, वो माँ कहते हैं எல்ரோயி, एलरोही, அல்லேலூயா, हालेलूया, எல்ரோயி, एलरोही, நீர் என்னை காண்கிற தேவன். आप मुझे देखने वाले प्रभु हो। நம்மளே அப்படிதான் பார்க்கல. और हमें भी उसी प्रकार देखते அவர் हैं। சொல்றாரு, वो कहते हैं நீ பள்ளத்தாக்குல நடக்கிற விதத்தை நினைத்து பார். कि जिस प्रकार तुम चलते उसे जांच कर देखो। அதாவது பள்ளத்தாக்குல வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ என்று சொல்லுகிறார். यानी कि पर्वतों पर भागने वाले एक हिरणी के समान हो तुम। இந்த சீப்ரான்னு இருக்குங்களா, जो ज़ीब्रा है, கோவேரி கழுதை அப்படிதானே, அந்த கழுதை பள்ளத்தாக்குல ஓடுகிற ஓட்டம் கணக்கு பயங்கரமா ஓடும். जब वो अपने पर्वतों पर भागता है तो बहुत ही चिल्लाकर वो भागता है। இஷ்டம் போல ஓடும். वो अपने मन की इच्छाओं पर भागता है, கட்டுப்பாடு இருக்காது. उसको कोई बांध कर नहीं रखता, கண்ட்ரோல் இல்லாம ஓடும். वो एक बेकाबू भागता அந்த है। மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. उसी प्रकार परमेश्वर कहते हैं कि इस्राएल के लोग तुम भी इसी प्रकार भागते हो। நீ எப்படி ஓடுற, எப்படி நடக்கற? कैसे भाग रहे हो, कैसे चल रहे हो? நம்ம நினைச்சா யார் நம்மள பார்க்கல. हम सोचते हैं कि कोई तो नहीं देखता, ஒருவர் காண்கிறார். लेकिन परमेश्वर देखते हैं, ஒருவர் நம்மை காண்கிறார். वो हमें देखते हैं, அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிறார். वो हमें जांच कर जानता है। கர்த்தாவே நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், எல்லாம் உம் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீரே அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளெல்லாம் தூரத்தில் இருந்து அறிந்து இருக்கின்றீர் ஐயா, அறிந்து இருக்கின்றீர். ஆமென், அல்லேலூயா. 139
39ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் வழிகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Psalms 139 में वो कहते हैं कि मेरे सारे राह आप जानते हो। கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். परमेश्वर आप मुझे जांच कर जानते என் हो। உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். मेरा बैठना और उठना आप दूर से ही जान लेते हो। நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். मैं अगर खड़े हूँ या लेटा हूँ फिर भी आप मुझे घेरे हुए हो। என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். मेरे सारे राह आप जानते हो। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। மறைக்கப்பட்டிருக்க முடியாது. और मैं छिप नहीं सकता। நீ எங்கேயும் மறைக்கப்பட்டிருக்க முடியாது. और तुम किधर भी छिप नहीं सकते। ஆண்டவரை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखते हैं। வாலிபனே, हे युवक, நீ தேவனுக்கு பிரியமா வாழ்கிறாய் என்று உன்னை நினைத்து பார். तुम अपने आप को जांच कर देखो क्या परमेश्वर का प्रिय जिंदगी आप जी रहे हो। வசனம் சொல்லுகிறது, वचन कहता உன் வழிகளை உன் நினைவுகளை அவர் தூரத்தில் அறிகிறார். कि तुम्हारे राह और तुम्हारी सोच को दूर से ही जान लेते என் हैं। வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் என்று சங்கீதக்காரர் और சொல்லுகிறார். वचन संगीत वाले कहते हैं कि मेरी सारे राह आप जानते हो। நினைத்து பார். सोच कर देखो, அவர் உங்களை தூரத்தில் அறிகிறார். वो आपको दूर से ही जान लेते हैं। வழிகளெல்லாம் பார்க்கிறார். सारे राह को जानते हैं। வாங்க தேவ சமூகத்தில் எழுந்து आइए हम परमेश्वर के समूह में खड़े हो जाएंगे। அவர் நம்மை ஆராய்ந்து वो அறிந்திருக்கிறார். हमें जांच कर जानने वाला प्रभु है வழிகளை அறிந்திருக்கிறது. और हमारे राहों को जानता है அவருக்கு முன்பதாக எப்படி நடக்கிறோம், और उसके राह पर हम कैसे चलते हैं அவருக்கு முன்பதாக எப்படி நாம் வாழ்கிறோம். और उसके सामने हम कैसे जीते हैं। நம் வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? और तुम्हारे राह क्या परमेश्वर का प्रिय है? நம் வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? क्या राह परमेश्वर का प्रिय है? நீங்க நினைச்சு பாருங்க. अपने आप को जांच कर உங்களை देखो, நினைச்சு பாருங்க. जांच कर देखो। கர்த்தாவே, கர்த்தாவே, परमेश्वर, என் வழிகளை அறிகிறீர். और मेरे राहों को तुम जानते என் हो। வழிகளை அறிகிறீர். मेरे राहों को तुम जानते என் हो। நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே और मेरे मुंह से शब्द निकलने के पहले இதோ கர்த்தராகிய நீரே எல்லாம் அறிந்திருக்கிறீர். और प्रभु तुम सब कुछ जानते हो। என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே நீர் அறிகிறீர். और मेरे मुंह से शब्द निकलने के पहले से तुम मुझे जानते हो। தேவனுடைய ஆவிக்கு மறைவா நீ எங்க போக முடியும்? और प्रभु की आत्मा से छुपकर तुम कहाँ भागोगे? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். प्रभु जल्द आने वाले हैं। தேவனுடைய நியாயத்திற்கு சீக்கிரம் और வரப்போகிறது. उसका न्याय जल्दी आने वाला है। தேவ மகனே, और प्रभु के बच्चे, உன் வழிகள் எப்படி இருக்கிறது? तुम्हारा राह किस प्रकार है? வாலிப மகளே, युवक बहन, உன் वழிகள் எப்படி இருக்கிறது? तेरी राह किस प्रकार உன்னை है? நீயே சிந்தித்து பார். अपने आप को जांच कर உன் देखो, வழிகளை சிந்தித்து பார். तुम्हारे राहों को जांचो। தாறுமாறாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? भटकने वाले राहों में क्या तुम जा रहे हो? பயமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? और बिना घबराए तुम जा रहे हो? ஐயோ, हाय, உனக்கு வேதனை உண்டாகும். तुम्हारे वेदना होगा। மனம் திரும்பு. मन फिराओ, உன் பாவழிகளை விட்டு மனம் திரும்பு. तुम्हारे पाप की राहों से मन फिराओ। ஆண்டவருடைய சமூகத்தினுடைய ஒப்புக்கொண்டு प्रभु के समूह पर सौंप दो, தேவனை தேடு. प्रभु को ढूंढो அவருக்கு பிரியமாய் வாழு. और उसकी प्रियता से चलो, பரிசுத்த பாதையை தெரிந்து கொள். पवित्र राहों को चुनो। ஆண்டவர் சொல்லுகிறார், यीशु कहते हैं, நானே வழி, मैं ही राह हूँ, நானே வழி. मैं ही मार्ग அந்த हूँ, வழியானவரை தெரிந்து கொள். और उसी मार्ग को तुम ग्रहण அந்த करो வழியானவரை தெரிந்து கொள். और उसी ग्रहण को तुम चुनो அவருக்கு பிரியமாய் வாழ உன்னை ஒப்புக்கொள். और उसकी प्रियता से जीने के लिए सौंप दो। உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து
दैया येसैया येसैया ஏசையா येसैया நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி உட்காருதலையும் எழுதலையும் நான் உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து இருக்கின்றேன் ஐயா அறிந்து இருக்கின்றேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா உமக்கு மறைவா எங்கே போவேன் और आपसे छिपकर हम कहाँ இப்படி जाएं? சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் आपके समूह को छोड़कर कहाँ भागेंगे? நான் எங்கே ஓடுவேன் और मैं ஆண்டவரே कहाँ भागूंगा प्रभु? ஓ முன்புறத்திலும் பின்புறத்திலும் என் நீர் என்னை நெருக்கி और आगे और पीछे से मुझे ग्रहण உம் करते கரம் हुए என் மேல் வைக்கிறீர் और आपका हाथ हमारे पर रखते हो। உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன் तुम्हारी आत्मा से छिपकर हम कहाँ भागेंगे? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் और आपके समूह को छोड़कर कहाँ நான் भागेंगे? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் और मैं स्वर्ग आकाश के ओर जाऊं तो भी तुम वहाँ நான் हो। பாதாளத்தின் கீழ் படுக்கை போட்டாலும் और मैं आत्मा की चाह तो भी तुम वहाँ நீர் हो। அங்கே இருக்கிறீர் और तुम वहाँ भी हो। விடிய காலத்து சட்டைகள் அடித்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் போய் தங்கினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அங்கேயும் கரம் என்னை நடத்தும் உமது கரம் வலது கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தினை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிவீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக என் அவை எவர்கள் ஒன்றுமில்லாத போது அவைகளை அணிக்கும் ஒழிய ஓ அவைகள் ஒரு மேற்படும் நாட்கள் புத்தகத்தில் இருக்கிறதே தேவரே உன் ஆலோசனைகளில் எத்தனை அருமையானவைகள் அவைகளின் फला कितना अच्छा है அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் और उसका मूल्य कितना है। நான் அவைகள் என்ன போனா और यदि मैं उसे गिनते जाऊं மணலை பார்க்கிலும் அதிகமா और वो रेती से भी अधिक है। நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில இருக்கிறேன் और जब मैं उठता हूँ तभी आपके समूह पर रहता हूँ। அப்பா पिता உமக்கு மறைவா எங்கே போ आपसे छुपकर कहाँ சமூகத்தை भागूंगा? விட்டு எங்க ஓடுவோம் आपके समूह को छोड़कर कहाँ भागूंगा? நாங்கள் உமக்கு மறைவா இருக்க முடியாது हम आपसे छुपकर नहीं रह पाएंगे। தேவரீர் எங்கள் வீர்களை அறிந்திருக்கிறீர் पिता आप हमारे सारे अपराध जानते हो। தேவரீர் எங்கள் தவறான பாதைகளை அறிந்திருக்கிறீர் हमारे गलत राह जानते हो அப்பா மக்கள் பாவங்களை அறிந்திருக்கிறீங்க அப்பா और हमारे पापों को तुम जानते हो प्रभु। மன்னித்தருளும் क्षमा करो, கேளுங்க पूछो, வைக்கிறதுக்கு கேளுங்க मुंह खोलकर मांगो। தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தா மன்னிப்புங்க प्रभु का अप्रियता कार्य किए तो उसे क्षमा मांगो। ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி पिता मुझे सौंपता हूँ, என் வழிகளை எப்படி நீ அறிந்திருக்கிறீங்கப்பா मेरे राहों को तुम जानते हो। நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் मैं अपने आप को सौंपती என்னை हूँ, மன்னித்தருளும் हमें क्षमा என்னை करो, மன்னித்தருளும் क्षमा करो। பரலோக பிதாவே स्वर्गीय पिता உம்முடைய ஆலோசனைக்காக நன்றி சொல்கிறேன் आपकी सलाह के लिए धन्यवाद। நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க अब हमें जांच कर देखे हो முதலாவது எங்க கைகள் சுத்தமாய் காணப்பட வேண்டும் और हमारा हृदय शुद्धता से रहने के लिए இரண்டாவது எங்க வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று और விரும்புகிறீங்க हमारी राहों को भी शुद्धता से रहना चाहते हो। ஆண்டவரே எங்க வழிகள் உமக்கு முன்பதாக இருக்கிறது पिता हमारा राह आपके सम्मुख पर है உம் வழிகளை எங்களுக்கு காண்பித்த நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் और आपका सही राह में दिखाकर उस पर இப்படி பிள்ளைகள் चलाइए। ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் आपके हर एक बच्चे को सहायता நீதியின் कीजिए, பாதையிலே நடப்பதற்கு உதவி செய்வீர்கள் धार्मिक की राह में चलने की सहायता करें, பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு உதவி செய்வீர்கள் पवित्र राह में चलने की सहायता करें। கரம் பிடிச்சு நடத்துங்க हाथ थाम कर चलाए, கரம் பிடித்து நடத்துங்க हाथ थाम कर चलाओ। தீய வழிகளில் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க गलत राह न चाहते हो मैं எங்க संभालिए। வாலிபர்களுக்குள்ள எழுப்புதலை காணும் हमारे युवक के अंदर एक எங்க जागृति வாலிப कीजिए, பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை एक காணும் जागृति बहनों के
अंदर உங்க दीजिए। அபிஷேகம் அவர்கள் மேல் அமரட்டும். आपका अभिषेक युवाओं के ऊपर बसे, உங்க ஆசீர்வாதம் அவர்கள் மேல் அமரட்டும். आपका आशीर्वाद उन पर बसे, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आशीष कर चलाए, சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிறைத்தருளும். समाधान और आनंद की भरपूरी दीजिए। நேரலையிலே மாந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல, குடும்பங்கள் மேல, அந்த வீடுகளில் உங்க பிரசன்னம் இறங்குவதா. और जो कोई परिवार लाइव के द्वारा देख रहे हैं उनके ऊपर प्रशंसा मंडराए அவங்க प्रभु। விண்ணப்பங்களெல்லாம் உடைய கரத்துல வைக்கிறேன். उनकी सारी विनती आपके समूह पर रखता हूँ। உங்க குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் பெருகுவதா. उनके परिवार समाधान और आनंद बढ़ाई दीजिए। பிள்ளைகளுக்கு இருக்கிற குடும்பங்களுக்கு பிள்ளை வாழ்க்கை கொடுக்கும்படியாக और ஜெபிக்கிறேன். जिनका कोई संतान नहीं, बच्चा बच्चे दीजिए। திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் நல்ல விதமாய் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். जो भी शादी के लिए इंतजार करे प्रभु, उनके लिए एक अच्छा समय दीजिए। நல்ல வரன்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். उन्हें அப்பா अच्छा एक दूल्हा या दुल्हन मिलने का आप सहायता करें। வியாதியின் தலைவிடத்தில் படுத்திருக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக என்று வேண்டுகிறேன். बीमारियों पे जो भी बिस्तर पर लेने प्रभु ने वो वापस उठकर खड़ा வெளியே कीजिए। சொல்ல முடியாத வியாதிகள் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன். जो ऐसे बीमार जो बाहर नहीं कह पा रहे प्रभु, वैसे இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. यीशु के नाम से चंगाई हो। இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. यीशु के नाम से चंगाई हो। இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. यीशु के नाम से अद्भुत कार्य हो। கர்த்தருடைய சுகம் கொடுத்து ஆசீர்வதி. प्रभु आप चंगा करके आशीष ஒவ்வொருவரையும் करो, காத்துக் கொள்ளுங்க. हर एक को संभालो। வேலை இல்லாத நல்ல வேலை வசதிகள் ஏற்படுத்தார். जिनका कोई नौकरी नहीं प्रभु ने दीजिए। சீக்கிரமா கொரோனா வியாதிகள் நீக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ உதவி और செய்யும். जल्दी से कोरोना की बीमारी को हटाकर एक शुद्ध दीजिए கரத்தில் प्रभु। ஒப்புக் கொடுக்கிறேன். आपके हाथों में सौंपता हूँ। உமக்கு நன்றி செலுத்துகிறேன். आपको धन्यवाद। மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. पिता यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं प्यारे पिता। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे यीशु मसीह का कृपा, பிதாவின் அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் पवित्र आत्मा का सहयोग இப்பொழுது எப்பொழுதும் आज कर சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. और सदा कर हम सभी के साथ बने रहे। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. 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 हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु तुम सभी को आशीष करें। ஆமென். आमीन।